மாணிக்கவீணாபதாலயஞ்சில் மகாலசா மஞ்சுள வாக்விலாச மாஹேதிக்குதி கோமலாங்கி மாதங்கதந்தா மனுசாஸ்வராமி சதுர்புஜே சந்திரபலாமகம்சே குச்சோனனே குங்குமராபசோபே குன்றேಕ್ಷುத ಪಾಶಾಂಗುಶ ಪುಷ್ಪಪಾನಗಸ್ತೆ ಅಸ್ತೆ ನಮಸ್ತೆ ಜಗದೇದ ಮಾತಗ ಮಾತಾ ಮರಕದಶ್ಯಾಮ ಮಾತಂಗಿ ಮದಶಾಲಿನಿ ಕುರಿಯಾತ್ ಕಟಾಕ್ಷಂ ಕಲ್ಯಾಣಿ ಕದಂಬ ವನವಾಸಿನಿ ಜಯಮಾದಂಗ ದನಯೇ ஜெயலீலோத்பலத்யுதே ஜெயசங்கீத ரசிகே ஜெயலீலா சுகப்பிரியே. அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அபியம்பிகா ஒர்க்ஸ் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து லலிதா சகஸ்நாமத்தினுடைய ஒவ்வொரு நாமாக்கும் உண்டான விளக்கங்களை பார்த்துட்ருக்கோம். அவ்வாறு லலிதா சகஸ்நாமம் 16 பாகங்களை கொண்டது. முதல்ல ஸ்ரீமாதாவின் அவதாரம், கேசாதிபாத வர்ணனை, ஸ்ரீநகர் வர்ணனை, பண்டாசுரவதம், மந்திர ரூபம், குண்டலினி ரூபம், பக்த அனுக்கிரகம், நிர்குண உபாசனை, நிர்குண உபாசனையின் பலன்கள், சகுண உபாசனையாக 10 பாகங்களை நம்ம பார்த்துட்டு 11வது பாகமாக இருக்கக்கூடிய பஞ்சபிரம்மஸ்வரூபத்தினுடைய முதல் நாமா 249 பஞ்ச பிரேதாசனாசீலா, 5 பிரேதங்களில் கொண்ட ஆசனத்தில் அமைந்தவர். ஒரு நாற்காலினா என்ன, ஒரு 4 கால் இருக்கிறது தான் நாற்காலி. அப்படி 4 கால்களாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், மேல இருக்கக்கூடிய தட்டு சதாசிவன். அப்ப அந்த ஆசனத்தில் 5 நபர்கள், 4 கால்கள், மேல இருக்கக்கூடிய ஒரு தட்டு, அதுதான் சதாசிவமூர்த்தி. அவர் மேல அமர்ந்ததால பஞ்ச பிரேதாசனாசீலா. அடுத்த நாமா பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி. இந்த 5 பிரம்மாக்களுடைய ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள், இந்த 5 பிரம்மாக்களையும் ஆட்டிவிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடியவள். அப்படி என்ன பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி 5 தொழில்கள். இந்த 5 பேர்களுக்கும் 5 விதமான தொழில்கள் உண்டு. பிரம்மானா படைப்பவர், விஷ்ணு காப்பவர், ருத்ரர் அழிப்பவர், மகேஸ்வரன் தான் மறைத்தலுக்கு உண்டான தொழில். அப்ப என்னென்ன மறைத்திருக்கு, நமக்கு போன ஜென்மா மறைச்சிருக்கிறதால தான் இந்த ஜென்மாவை நம்ம ஆனந்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நடந்த நிறைய கெட்ட விஷயங்களை நம்ம மறந்ததால் தான் இப்ப அதே நபர்களோட சந்தோஷமாக இருப்போம். அப்ப மறதி தான் மறைத்தனுடைய ஒரு சிறு வெளிப்பாடு. அப்படி இருக்கக்கூடிய மறைத்தலுக்குண்டானியாக இருக்கக்கூடிய தேவனுக்கு பெயர் தான் மகேஸ்வரர். அடுத்து அனுக்கிரகம், நமக்கு பரிபூரண ஆசையை கொடுப்பவர் தான் சதாசிவர். இந்த 5 தொழில்களையும் 5 பிரம்மாக்களை வைத்து செய்வதால அவளுக்கு பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி. 250வது நாமா. அடுத்து 251 சின்மயி, உயர்ந்த உணர்வினல் வடிவானவள். சைத்தன்யம், அழகானவள். இது ரெண்டுக்குமே இந்த பொருளுக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். அடுத்து பரமானந்தா, பேரானந்த வடிவலாக இருப்பவள். விஞ்ஞான கலிகா பிருந்தா, உயர்ந்த பேரறிவின் தோற்றமயமானவள். ரொம்பவும் அறிவியல் தன்மையாகவும் அம்பால பாவிச்சிருக்காங்க. தியானக்ராத்யுத்தேய ரூபா, தியானத்தில் இருப்பவள் மற்றும் தியானத்தின் இழங்கு என்கிற 3 பாவத்தை கொண்டவள். அதாவது இச்சா கிரியா ஞானா, பின்னாடி வரதை முன்கூட்டியே சொல்றாங்க. ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கிறீங்க, செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, செய்தலுடைய வெற்றி, அதான் தியானத்யாத்தி தேய ரூபா. தியானிக்கும் மனதையும் கொடுத்து தியானிக்கவும் வைத்து அந்த தியானத்தின் மூலம் வெற்றியை தருபவள். தர்மவி வர்ஜிதா, நல்லொழுக்கம் மற்றும் தீயொழுக்கம் என்ற 2க்கும் அப்பாற்பட்டவள். இந்த 2 விஷயத்தையும் சமம் செய்யக்கூடியவள், அல்லது இந்த 2 விஷயத்திற்கும் ஆதியும் அந்தமும் இல்லாதவள். விஸ்வரூபா, யாதுமாய் இறங்குபவள். ஜாக்கரிணி, விழிப்பு நிலையாக இருப்பவள். எப்பையும் ஒரு விழிப்பு நிலத்தோட எதையும் எதிர்கொள்ளும் தன்மையாக இருக்கக்கூடிய ஜாக்கிரத் நிலையாக இருக்கக்கூடியவள். ஸ்வபந்தா, கனவு நிலையாகவும் இருக்கக்கூடியவள். தைலசாத்மிகா, கனவு நிலையில் இருக்கும் உயிர்களை யாவற்றையும் மொத்த வடிவிலாக இருக்கக்கூடியவள். ஸ்வபந்தா,
உறக்க நிலையில் இருப்பவள். பிரம்மாத்மிகா நிஜாரூப நிகமா வேதம் வகுத்தவளுக்கு வணக்கம். புண்ணிய பலப்பிரதா உயிர்களுக்கு அவர்களின் செயலுக்கான பாவ புண்ணிய பலன்களை அளிப்பவளுக்கு வணக்கம். ஸ்ருதி ஸ்ரீமந்த சிந்தூர கிருத பாலாத தூலிகா எவருடைய பாதங்களை மறை என்னும் மங்கையின், அதாவது வேதங்கள் அம்பாளுடைய பாத தூளிய தொட்டு பொட்டா இட்டுக்குதான். அப்படிதான் ஸ்ருதி ஸ்ரீமந்த சிந்தூரி கிருத்தபாதாத்த தூளிகா வேதங்கள் அம்பாளுடைய பாத தூளிய குங்குமமா இட்டுக்குதான், நெத்தியில வச்சுக்கிறாங்க. சகலாத்தம சந்தோக சுக்தி சம்புத முக்திகா சிப்பிக்குள் பொந்திருக்கும் முத்து போல வேதங்களின் சிப்பிக்குள் முத்தாக இருப்பவளுக்கு வணக்கம். புருஷார்த்த பிரதாயினி குறிக்கோள் அறம் பொருள் இன்பம் வீடு யாவற்றும் கொடுப்பவளுக்கு வணக்கம். பூரணா நிறை பொருளானவள். என்னைக்கும் அம்பாள் பூரணமானவள். அதனால்தான் அபிராமிப்பட்ட அம்பாளை பூரணச்சந்திரனாகவே பாவிச்சார். போகினி இன்பங்களை ஐம்புலன் வழிகளாக கொடுப்பவளுக்கு வணக்கம். அதான் போகினி. புவனேஸ்வரி அகில புவனங்களுக்கும் தலைவியாக இருப்பவளுக்கு வணக்கம். அம்பிகா அன்னையாக இருப்பவளுக்கு வணக்கம். அநாதி நிதனா ஆதி அந்தமற்றவளுக்கு வணக்கம். ஹரி பிரம்மேந்திர சேவிதா திருமால் நான்முக மற்றும் இந்திரனால் வணங்கப்படுபவளுக்கு வணக்கம். நாராயண்யை உயிர்கள் யாவற்றையும் நாராயணனின் சக்தியாக இருப்பவளுக்கு வணக்கம். நாதரூபா நாதம் என்னும் தொடக்க ஓசையின் வடிவலாக இருப்பவளுக்கு வணக்கம். நாமரூப விவர்ச்சிதா பேர்களாலும் வடிவத்திற்கும் அப்பாற்பட்டவளுக்கு வணக்கம். ரீம்காரி ரீம் ஹ்ரீம் என்னும் பீஜ மந்திர வடிவாவளுக்கு வணக்கம். ஸ்ரீமத்யே ஹ்ரீம் மந்திரத்தை உரைத்தவளுக்கு வணக்கம். ஹிருதயா அடியார்களின் மனதில் நிறைந்திருப்பவளுக்கு வணக்கம். ஹேயோபாத வர்ஜிதா வேண்டுதல் வேண்டாமை அற்றவளுக்கு வணக்கம். ராஜராஜாச்சிதா பேரரசர்களுக்கு அல்லது குபேரனால் பூஜிக்கப்படுபவளுக்கு வணக்கம். அரசனுக்கு அரசியாக இருப்பவளுக்கு வணக்கம். ராஜராஜாச்சிதா. ரஞ்சனா பேரரசிக்கு வணக்கம். ரம்யா வசீகரிக்கும் வடிவவளான இருப்பவளுக்கு வணக்கம். ராஜீவ லோச்சனா தாமரை போன்ற கண்களை உடையவளுக்கு வணக்கம். ரஞ்சன்யை மகிழ்விப்பவளுக்கு வணக்கம். மகிழ்ச்சியை தருபவளுக்கு வணக்கம். ரமண்யை அனைவரது மனதிலும் சந்தோஷத்தை தருபவளுக்கு வணக்கம். ரஸ்யா மகிழ்ச்சியை சுவையை கூட்டிவிப்பவளுக்கு வணக்கம். ரணக்கிங்கினி மேகலா ஒலிக்கும் மணிகளை கொண்டு மேகலையாக இடுப்பில் அணிந்தவளுக்கு வணக்கம். ராமா திருமகள் வடிவலாய் இருப்பவளுக்கு வணக்கம். ராகேந்து வதனா முழுமதியற்ற முகத்தின் உடையவளுக்கு வணக்கம். ரதிரூபா ஈர்க்கும் சக்தி உடையவளுக்கு வணக்கம். ரதிப்பிரியா ரதியி மன்மதனின் மனைவிக்கு அன்புக்குரியவளுக்கு வணக்கம். ஏன்னா நம்ம விளக்க நம்மளுடைய லலிதா சகஸ்ரநாம ஆரம்ப நிலையில பார்க்க சொல்ல மன்மதனை சிவருமா தன்னுடைய நெற்றி கண்ணால எரிச்சிருவார். எரிச்ச மன்மதனை ரதிதேவியோடைய கண்களுக்கு மட்டும் அம்பாள் தெரிய வைத்திருப்பார். ரதிதேவிக்கு மட்டும் மன்மதன் கூடவே இருப்பார், தேக ரூபமாகவும். கண்ணுக்கு தெரிய மாட்டார், ஆனா தேக ரூபத்துல இருப்பார். அப்படி மன்மதனுடைய மனைவி ரதிக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சதால ரதிக்கு அம்பாள் ரொம்ப பிடிக்கும். அதனால ரதி பிரியாயை நமக. ரக்ஷாசன்யை ரட்சிப்பவள். ரட்சிக்கல்னா காத்தல்னு பொருள். அப்படி காக்கும் சக்தியாக இருப்பவளுக்கு வணக்கம்.
ரக்ஷரக்ஞை அசுரர்களால் அழிக்க முடியாதவளுக்கு வணக்கம். ராமாயை பெண்மையின் பூரண வடிவமாக இருப்பவளுக்கு வணக்கம். ரமண லம்படா தனது துணைவியிடம் ஈடுபாடு கொண்டவளுக்கு வணக்கம். காம்யா விருப்பப்படுபவளுக்கு வணக்கம். காமகலா ரூபா காமகலா வடிவம் என்பது மந்திர பீஜத்தின் ஒளி வடிவமானவள். அப்படி ஒளி வடிவமாக இருப்பவளுக்கு வணக்கம். கதம்ப குசும பிரியா கதம்ப பூக்களின் விருப்பம் கொண்டவளுக்கு வணக்கம். கல்யாணி நலம் பயக்கும் நாயகிக்கு வணக்கம். ஜெகதீதம்யா உலகங்களுக்கு வேறாக இருப்பவளுக்கு வணக்கம். கருணா ரசசாகரா கருணை கடலாக இருப்பவளுக்கு வணக்கம். கலாவத்யை கலைகளின் நாயகியாக இருப்பவளுக்கு வணக்கம். கலாபாயை நமகன இனிமையாக பேசுபவளுக்கு வணக்கம். காந்தா கட்டழகின் வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். காதம்பரி பிரியா காதம்பரி மதுவின் விருப்பம் கொண்டவளுக்கு வணக்கம். தேனின் விருப்பம் கொண்டவள் தான் காதம்பரி பிரியா. வரதா வரங்களை அருபவருக்கு வணக்கம். வாமநயனா அழகிய கண்களை பெற்றவளுக்கு வணக்கம். வாருணி மத விக்கிரகா வாருணி என்னும் மதுவின் பேரிச்சை பழச்சாறு அதன் விருப்பம் கொண்டு மயங்கி குடிப்பவளுக்கு வணக்கம். விஸ்வாதிகா உலகத்தை கடந்த சக்தியாக இருப்பவளுக்கு வணக்கம். வேதவர்ஜிதா வேதங்களின் வாயிலாக அறியப்படுபவர்களுக்கு வணக்கம். விந்தியாச்சல நிவாசினி விந்திய மலையில் வீற்றிருப்பவள் அல்லது விந்திய மலையின் மீது விருப்பம் கொண்டவளுக்கு வணக்கம். விதாந்திகா யாவற்றையும் தாங்கக்கூடியவளுக்கு வணக்கம். வேத ஜனன்யை வேதங்களுக்கு அன்னையாக இருப்பவளுக்கு வணக்கம். விஷ்ணுமாயா அம்பாள் தான் விஷ்ணுவோடைய சகோதரி. அப்போ விஷ்ணுமாயா இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் கொண்ட வைஷ்ணவியாகவும் துர்க்கையாகவும் இந்த மாயையாகவும் அப்போ மகேஸ்வரனுடைய சக்தியாக தான் அதான் விஷ்ணு மாயாவாக இருப்பவளுக்கு வணக்கம். விலாசினி விளையாட்டுத்தனம் கொண்டவளுக்கு வணக்கம். இதோட பஞ்சபிரம்ம ரூபம் அதாவது 249 340 நாமாவாக இருக்கக்கூடிய நாமாக்களுடைய